வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இந்த பெர்முடா ட்ரையாங்கிளுடைய மர்மம் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ஏன் மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது வழி போற கப்பல்களும் விமானங்களும் காணாம போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து டெவில்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. சோ உண்மையிலே வந்து இங்க மர்மம் இருக்கா இல்லையா, இல்ல அந்த மர்மம் இருந்தது அப்படின்னா அது வந்து முடிவுக்கு வந்ததா, எதனால இத பத்தி நிறைய பேர் வந்து பேசுறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்றது எந்த பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, புளோரிடால இருக்க மயாமி, அதுக்கப்புறம் பெர்முடா, அதுக்கப்புறம் போர்ட்டோரிக்கா. இந்த மூணையும் வந்து கனெக்ட் பண்ற பகுதியை தான் வந்து பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்றாங்க. இது எதுக்காக மர்மமான இடம் அப்படின்றாங்கன்னா, இது வழி போற பிளைட்டோ இல்ல கப்பல்களோ காணாம போகுது அப்படின்றதுக்காக இதை மர்மமான பகுதி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ இந்த ட்ரையாங்கிள் பத்தி எப்ப பேச ஆரம்பிச்சது அப்படின்னா, பிளைட் 19 இது வந்து ஒரு யூஎஸ்ல ட்ரைனிங் பிளைட். 5 பிளைட் வந்து காணாம போகுது. அதை கண்டுபிடிக்க போன ஒரு பிளைட்டும் காணாம போச்சு. சோ அதை வந்து என்ன பண்றாங்கன்னா நியூஸ்ல வந்து வெளியிடுறாங்க. இங்க காணாம போன கப்பல்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த பிளைட் 19 இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி வச்சுட்டு ஃபேட் மேகசின்ல வந்து ஒரு ஆர்டிகிள் வந்து ரிலீஸ் பண்றாங்க. இதை தொடர்ந்து 1974 சார்லஸ் பெர்லிஸ் அப்படின்றவங்க தி பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்ற புக்கை வந்து ரிலீஸ் பண்றாரு. இது வந்து ஓவர் 2 மில்லியன் காப்பீஸ் வந்து பிரிண்ட் பண்ணி அவங்க வந்து சேல் பண்றாங்க. சோ இதுக்கப்புறமா வந்து இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்ற விஷயம் வந்து இன்னுமே வந்து நிறைய பேசப்படுது. எதனால இது வழி போற கப்பல்கள், விமானங்கள் எல்லாம் காணாம போகுது அப்படின்னு நிறைய ரீசன் வந்து சொல்றாங்க. அதுல ஒரு ரீசன் பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து காத்து வந்து ரொம்ப பயங்கரமா அடிக்குது. அதாவது 150 km/h வந்து இதாகுது. வெதர் கண்டிஷன் வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்கிறதுனால இங்க இருக்க விமானங்களும் கப்பல்களும் வந்து திசை மாறி போகுது, இல்ல மூழ்கடிக்கப்படுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா கடல்ல வந்து சூறாவளி அப்படின்றது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான். அதனால இது காரணம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பகுதியில வந்து மீத்தேன் ஹைட்ரேட்ஸ்கள் இருக்கு. அதனால வந்து இந்த வாட்டர் வந்து டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இது வழி போற கப்பல்கள் எல்லாம் வந்து மூழ்கடிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. மீத்தேன் ஹைட்ரேட்டுகள் அப்படின்றது வந்து கடல்ல வந்து ரொம்ப நார்மலான ஒரு இதுதான். ஆனா இந்த பகுதியில வந்து இது ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுவும் வந்து அதுக்கு வந்து ரீசன் கிடையாது. சோ இந்த மாதிரி வந்து கப்பல்கள் காணாம போறதுக்கும் இந்த கப்பல்கள் மூழ்கிறதுக்கு இது வந்து காரணம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. லாரி கியூஸ் அப்படின்றவர் வந்து தி பெர்முடா ட்ரையாங்கிள் மிஸ்டரி சால்வ்ட் அப்படின்ற ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நிறைய விஷயங்கள் வந்து பொய்யான விஷயங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மத்த இடங்கள்ல வந்து காணாம போன இந்த கப்பல்கள், விமானங்கள் இதனுடைய எண்ணிக்கையை கம்பேர் பண்ணும்போது இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ல காணாம போனது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாரு. சோ உண்மையிலேயே வந்து கப்பல்களும், விமானங்களும் இந்த ஏரியால வந்து நிறைய காணாம போயிருந்துச்சு அப்படின்னாக்க இதை வந்து ஒரு தடை செய்யப்பட்ட பகுதியா வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி வந்து எதுவும் அறிவிக்கல. இந்த ஏரியால வந்து நிறைய பிளைட்டும் கப்பல்களும் இப்பயும் வந்து போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்கு. அப்புறம் எதுக்காக இதை பத்தி நிறைய இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னாக்க, இந்த மாதிரி வந்து டிவி சேனல்ஸ், அதுக்கப்புறம் வந்து இதை பத்தி நிறைய மூவிஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய இதை பத்தி ஆர்டிகல்ஸ், அதுக்கப்புறம் நிறைய புக்ஸ் இந்த மாதிரி நிறைய பேசி பேசி இது வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து பேசப்பட்டிருக்கு. சோ அதுதான் காரணமே தவிர இதுல வந்து எந்த ஒரு மர்மமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பத்தி வேற ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.